ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ் கேம் பிளே தான் விளையாட போகிறோம். ஓகே, இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மூட்டையை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். அந்த 20 மூட்டையை கலெக்ட் பண்ணிட்டு என்னது ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் திறக்கிறதுக்கு 20 மூட்டையை கலெக்ட் பண்ணால் தான் திறக்க முடியும். நம்ம இந்த 20 மூட்டையை கலெக்ட் பண்ண இங்கே தோணுது இருக்கும். ஒரு பேய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்னல் மாதிரி எல்லாம் அதிரும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பேய் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கணும். ஆனால் அந்த பேய் வேறு ஃப்ளோரில் இருக்கணும். கொஞ்சம் வந்துட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கதவு மூடிடுச்சுன்னா அந்த கதவுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பேய் வராது. இன்னும் 15 நிமிடத்தாக இங்கே கண் இருக்குது, எடுத்துக்கலாம். அதில் இந்த இது பேர் பார்த்தீங்கன்னா ஐஸு. இதை வச்சு நம்ம பேய் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஐஸு பேயை பற்றி பேசும்போதே பேய் வந்துச்சு. ராங் ஹியர் பேஸ்மெண்ட் போயிடுச்சு. பேஸ்மெண்ட்லேருந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பேர் எடுத்துட்டு இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. இது இதில் மூட்டை இருக்கு, ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. கீழே போச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாம், அதுதான் நல்லது. ஓகே, இந்த பேய் இன்னும் கீழே தான் இருக்கல. நம்ம இங்கே கொஞ்சம் தேவை இருக்குது. இங்கே வந்து ஒரு மூட்டை இருக்குது. இங்கே ஏதாச்சும் மூட்டை எங்கள் நம்பர் மாதிரி இருக்குல்ல, இந்த நம்பர் எதுக்குன்னா இதே மாதிரியே நம்ம 4 நம்பர் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாவி கிடைக்கும். அந்த சாவி வச்சு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு 4 மூட்டை 5 மூட்டை இருக்கும். அது எடுக்கிறதுக்கு அந்த சாவி தேவைப்படும். ஆடா பைத்தியங்களா, நான் பேய் வருதுன்னு பயந்துட்டேங்க. டேய், உங்களுக்கே கொஞ்சம் ஓவராடா. ரொம்ப தேவைப்பட பார்த்துக்கோங்க. என்னங்க என்னமோ வருது. 4 டிஜிட் கோட் வந்து வச்சுட்டு இதுதான் அந்த சாவி. ஆனால் 12 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம். பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் பேஸ்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஏன் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற மூட்டை எடுக்கணும் தான். ஐயோ வருது போல இருக்கே. எனக்கு நீ வேணும், நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்லுது அந்த பேய். ஏய் நான் அவ்வளோதான் பார்த்துப்பேன். இங்கே தான் படிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ரூமில் இருக்கோம், மியூசிக் ரூமில். இங்கிருந்து வெளியே போய் லெஃப்டில் போய் நேராக போனால் வந்துடுமா? வெளியே போய் லெஃப்டில் கொஞ்சம் தூரம் போகணும். வந்து பேய் வர மாதிரி இங்கே ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்து
பின்னாடி பக்கம் இருக்கா? ஐயோ அந்த பேய் வேறு கீழே இருக்குங்க. எப்படி இப்படி கீழே போகிறது? ஏன் எனக்கு நீ வேணும், ஏன் என் முன்னாடி வர மாட்டேங்கிறேன்? ஐயோ அது வேறு பேஸ்மெண்ட்டில் இருக்கே. பேஸ்மெண்ட்டில் தான் இப்போ பேஸ்மெண்ட்டில் தாங்க இதுக்கு மேலே மோட்டர் இருக்கும். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வீட்டு போட பார்த்துருச்சு. ஓடு 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 ஓடுற 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 இந்த ரூமுக்குள்ளே நம்ம வந்து போட்டோங்க. இந்த மூட்டை புக்கு இந்த மாதிரி ரூம் இருக்கிறதே நான் மறந்து தொலைச்சிட்டேன். ஐயோ ஐயோ செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. செகண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஸ்பீடாக ஓட முடியும். ஓகே மூட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அந்த பேய் பின்னாடி வருது பின்னாடி வருது. ஐயோ 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 ஓட்டம் ஸ்பீடாக ஓடுறது இல்லை. இன்னும் கொஞ்சம் கழிச்சு தான் அது வரும். ஐயோ நான் பயந்தே போயிட்டேன். சரி கிளம்பி இங்கிருந்து போய் தொலை. பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு செகண்ட் முன்னாடி பார்த்தோன்னே. இல்லைல்ல போகலாம்ல இந்த ரூமு. மூணு மூட்டை ஓடி 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 19. இன்னும் ஒரு மூட்டை, ஒரே ஒரு மூட்டை இருங்க. இப்போ இங்கே தானே இருக்கு. இங்கேருந்து நம்ம அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். பேஸ்மெண்ட் போயிருக்கு. ஐயோ இந்த பேய் வெளியே போட்டு விட மாட்டேங்குது. பேஸ்மெண்ட்டில் தாங்க கடைசி மூட்டை இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். பேஸ்மெண்ட்டில் தான் கடைசி மூட்டை இருக்கும். இருக்குது கீழே போயிடலாம். சீக்கிரம் சைக்கிள் சீக்கிரம் ஓடு. இங்கே இருந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான் வெளியே போகலாம். ஐயோ அந்த பேய்க்கான கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? ஓடுறா தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சாச்சு. ஓகே போ முடியாது. சொல்லலாம். நோ அந்த இடத்துல இன்னும் இழுத்து போட்டிருக்கீங்க. ஒருவேளை அது பேசணுமோ தெரியலையே. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் கேம் ப்ளே இன்னைக்கு போட்டோம். இது பார்த்தீங்கன்னா பாசிபிள் பிஃபோர் சாவத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சிடலாமா? கலெக்டபிள் ரீஸ்பான் மாஸ்டர் கெட் ஸ்ட்ராங்கர் ஓவர் டைம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாமா.
get as many bags as possible before you die. நீ சாவறதுக்கு முன்னாடி பேக் எடுத்துடலாம், அது என்ன ரீஸ்பான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் போங்கடா நீங்கள். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 போகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா 300 காயின் கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற 40 காயின் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகும். ஓகே, ஆனால் ஸ்டம்பிள் கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு வரத்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம் விளாட்லான்னு, நான் அந்த கேம் போடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.